அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஊழியருக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம்னு சொன்னால் வீட்டு வேலைக்கு ஆண்களை வச்சுருக்கலாம், பெண்களை வச்சுருக்கலாம், அது கடை வேலைக்கு வச்சுருக்கலாம், நிறுவனத்தில் வச்சுருக்கலாம், எந்த வேலைக்கு வச்சுருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது. வேலைன்னு சொல்லி கொடுத்துட்டா கூட அந்த மனிதனுடைய சக்தி நமக்கு தெரியத்தானே செய்யும். கணிக்கும் போது தெரியும், இந்த இவனுக்கு வந்து இவ்வளவு வேலை செய்ய முடியாது, இவன் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்வான் அப்படின்னு கணித்து அந்த சக்திக்கு உள்ள வேலையைத்தான் என்ன செய்யணும், எந்த ஊழியருக்கும் கொடுக்கணும். ஒரு வயசான ஒரு 65 வயசு ஆள் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த மூட்டையை தூக்கிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அவர் தூக்க முடியுமா? அவருக்கு மிளகா மூட்டையை சொன்னால் தூக்கிட்டு வந்துடுவார். சீனி மூட்டையை தூக்குவார், அவர் தூக்க முடியாது, வெயிட்டு கூட. அதை தூக்குறாங்க ஒரு 25-40-45 வயசு வரைக்கும் தான் ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியும், தூக்க முடியும். யாருக்கு வந்து எந்த வேலைக்கு சக்தி இருக்கிறதோ அதுக்கு மேற்கொண்டு கொடுத்துடவே கூடாது. சக்தி இருந்தால் எவ்வளோ நாளும் கூட அந்த கூலி தானே கொடுக்க போகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லீல் மம்லூக்கி தஆமுஹு வ கிஸ்வத்துஹு, உங்களுடைய அடிமைன்னா ஊழியர்னு வச்சுக்கிறங்க, அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தஆமுஹு வ கிஸ்வத்துஹு, அவனுக்கு உணவும் கொடுக்க வேண்டும், உடையும் கொடுக்க வேண்டும். அது போக வலாயு கல்லஃபு மினல் அமலி, எந்த ஒரு காரியத்தையும் வேலைகளில் வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இல்லாமா யுத்தீகு, அவர் சக்திக்கு உட்பட்டதை தவிர வேலை கொடுக்கக்கூடாது. அப்போ வேலைக்கு பல தரப்பட்ட ஆளுக்கு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை எவ்வளோ வேலை செய்யணும் தெரியாதா? உலகத்தில் சட்டம் போட்டிருக்காங்க, சிறுவர் வேலை வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. சும்மா போய் சொல்கிறாங்க. சிறுவர்கள் வந்து சினிமாவில் சின்ன நட்சத்திரங்கள் நடிக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ சிவகாசிக்கு போனால் சின்ன பிள்ளை தான் பட்டாசுலாம் தயாரிக்குதுவோ. சும்மா நமக்கு மற்ற இடத்துல வந்துட்டு சட்டம் பேசுவாங்கன்னு வைங்களேன். சிறுவர்கள் வேலைக்கு வைக்கிறாங்கன்னு வைங்க, வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு என்ன வறுமையோ சின்ன ஆளை வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பையன் சம்பாரித்து வந்து ஏதோ கஞ்சி ஊற்றுட்டுமே நினைப்பாங்க. அப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், சிறுவர் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை வச்சு தான் வாழக்கூடிய குடும்பமாக இருந்தால் அந்த உதவித்தொகையை அரசாங்கம் கொடுத்துவிட்டு என்ன செய்யணும் சொல்லணும். சட்டம் போடுறாங்க, உலகம் பூரா என்ன செய்கிறாங்க, சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது கரெக்டு தான். வைக்கக்கூடாதுன்னு அவன் தான் இருக்கிறான், அந்த புருஷங்காரை விட்டு ஓடி போயிட்டான், ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிறா, அவளுக்கு வயசான பிள்ளை இருக்கா, எந்த வேலையும் பார்க்க முடியாது. அந்த பையன் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் சோறு கிடைக்கும்னா யார் பார்ப்பாத? அப்போ சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுங்கிறது தப்புலாம் கிடையாது. என்ன வைக்கணும்னு கேட்டால், அந்த வேலைக்கு சிறுவர்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கிறான்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு அரசாங்கம் வந்து யோசித்து இந்த கட்டத்தில் சிறுவர்கள் வேலைக்கு வந்திருந்தார்கள்னு சொன்னால் அந்த சிறுவனுடைய பெற்றோருக்கு எதனால் நீ வேலைக்கு அனுப்புகிறாயோ அதுக்கு நாங்கள் தீர்வு சொல்கிறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்துப்படி வேலைக்கு அனுப்ப மாட்டா. அப்படி வந்துடும். சரி, அது இருக்கட்டும். இப்போ சின்ன ஆளை பெரிய ஆளை வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் நம்ம என்ன கணக்குன்னு கேட்டால் சக்தி இருக்கான்னு பார்க்கணும். சின்ன பிள்ளைக்கு என்ன வேலையை கொடுக்கலாம், பெரிய ஆளுக்கு என்ன சக்தி கொடுக்கலாம். அல்ல ஒருத்தர் நல்ல திருகாத்திரமாக இருப்பான், 2 நாளாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதுக்குள்ள மாதிரி தானே வேலையை கொடுக்கணும். அவனே பாதிக்கப்பட்டிருக்கான், அவன்கிட்ட தூக்கிட்டு பெரிய வேலையை கொடுத்தோம்னா அது முடியாது. அப்போ நோயாளியாக இருக்கும் பொழுது நல்லபடியாக இருக்கும்போது செஞ்ச அளவுக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த பலவீனங்களையெல்லாம் பார்க்கணும். வேலைக்கு வரும் பொழுது நம்மளை மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து நல்லா இருக்கும்போது செய்கிற வேலையை நோயாக இருக்கும்போது செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. நம்மளே 25 வயசில் செஞ்ச வேலையை 65 வயசில் செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. அப்போ நம்மளை கொண்டு எடை போட்டு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் நம்ம செய்வோமா? ஒருத்தன் வேலையை கொடுக்கும் பொழுது அந்த நிலையில் நாம் இருந்தால் அந்த வேலையை நமக்கு ஒருத்தன் சொன்னால் ஒத்துக்குருவோமா? ஒத்துக்கிற மாட்டோம்ல. ஒத்துக்குருவோன்னா செய்யுங்க, அது கஷ்டம் கிடையாது. கஷ்டமான வேலைகள் கொடுக்காம பார்த்துக்கு சம்பளம் தான் கொடுக்குறோம், அதுலேயும் என்ன இருக்குன்னு மனிதாபிமானம் இருக்கணும். கஷ்டமான வேலையை கொடுத்துடக்கூடாது. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி வந்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 30வது ஹதீஸு. அபூதருல் கிஃபாரின்னு ஒரு சஹாபி. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் ட்ரெஸ்லாம் கம்மியாக உள்ள காலம். அப்போ மேலே அணிகிற ஆடை மாதிரியே கீழே ஒரு ஆடை அணிகிறதுங்கிறது நம்ம பணக்காரங்க தான் அணிவாங்க. வசதி உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க, ஒரு சும்மா துணியை போத்திட்டு போவாங்களே தவிர மேலே ஒரு ஜுப்பா கீழே ஒரு பேண்ட் இப்படி போட்டால் பெரிய பணக்காரங்கன்ற அர்த்தம். இந்த மாதிரி ஒரு செட்டு ஆடைகள் அணிபவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அபூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரும் மேலாடை கீழாடை அணிஞ்சிருக்காரு. அதே மாதிரியான ஒரு ஆடை வந்து அவருடைய வேலைக்காரருக்கும் ஊழியருக்கும் அணிஞ்சு வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. 2 பேருமா வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாம் வந்து இப்படி பார்க்குறாங்க ஆச்சரியமாக. என்னடா வேலைக்காரவன் இவர் முதலாளிக்காரராக இருக்கார், இவர் அணிந்திருக்கிற இந்த மாதிரி ஆடையை வந்து அவனுக்கும் கொடுத்துருக்குறாரு, என்னப்பா விஷயம்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க. ஃபசால் தூ அனுதாலிக்க, இதை பற்றி அபூதர்கிட்ட கேட்குறோம், ஏன் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் வந்து முதலாளி அவனுக்கு இப்படி கொடுங்க, ஒரு துண்டை போற்றி விட வேண்டியது தானே எல்லோரும் இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வேறு ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு நாள் இந்த ஊழியரை வந்து திட்டிவிட்டேன். திட்டும்போது அவங்க அம்மாவை இணைத்து திட்டேன். அம்மா அந்த மோனன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நினைச்சிட்டாருன்னு திட்டார். இவர் என்ன செஞ்சார், அதுக்கான ஆபாசமாக திட்டலை. அவங்க அம்மா வந்து அஜமி, அரபி மொழி பேசாதவங்க,
நீ அஜமி பொண்ணு தான பையன் தானடான்னு சொல்லிவிட்டார் போல இருக்குது, வேறு ஒரு இப்பில் வருது. அப்போ அவங்க அம்மாவை சொல்லி தாயை சொல்லி நினச்சிட்டேன், நான் திட்டிட்டேன். திட்டின உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இந்த புகார் போகுது, இந்த மாதிரி என்னை வந்து இந்த மாதிரி திட்டுறாரு எங்கள் முதலாளி, இந்த வேலை செய்யலைங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை இழுத்து என்ன செய்கிறாரு, என்னையை திட்டுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட விட்றாங்க. அபூதர்ரே ஐயர்தஹு பி உம்மிஹி, அவர் தாயை சுட்டி தாயோடு இணைத்து நீ இவரை குறை சொன்னாயா, இவரை வந்து பழித்தாயான்னு கேட்குறாங்க. இன்னக்க இம்ரோவுன் ஃபீக்க ஜாஹிலியா, நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட உங்கள்கிட்ட வந்து ஜாஹிலியா அறியாமைத்தனம் இருக்குதே. இஸ்லாத்துக்கு வந்தால் ஜாஹிலியத்து போயிடணும், மூட நம்பிக்கை போயிடணும், மடத்தனமான செயல்கள் போயிடணும். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ வந்து மூட நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் ஜாலஹமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், இந்த உங்களுடைய இந்த வேலையாட்கள் என்பது உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், அவர்களை உங்கள் கையின் கீழ் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிறான், உன்ட்ட காசு கூட இருக்க அவன்கிட்ட தந்துட்டான். நாளைக்கு அவங்க கையில் காசு போனால் நீ அவனுக்கு கீழே நீ போய் இருப்ப. அல்லாஹ் இதை தந்து விட்டான். ஃபமன்கான் அஹூஹு தஹ்த எதிஹி, யார் தனக்கு கீழே ஒரு வேலையாளை பெறுகிற அளவுக்கு வசதி பெற்று இருக்கிறாரோ, ஃபொல் இத்திமுஹு மிம்மா யகுலு, அவர் சாப்பிடுவதையே அவருக்கும் சாப்பிட கொடுக்கட்டும், தான் சாப்பிடுவதையே அவருக்கு சாப்பிட கொடுக்கட்டும். ஒல் யுல்பிசுஹு மிம்மா எல்பசு, தான் அணிவதையே அவருக்கும் அணிய கொடுக்கட்டும். ஒலாத்து கல்லிபுகுமா எகலிபுகும், அவர்களை மிகைக்கக்கூடிய வேலைகளை அவர் கொடுத்து விடாமல் சிரமப்படுத்தாமல் இருக்கட்டும். இப்போ இன் கல்லப்து போகும், அப்படி அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு கடின வேலையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஐனுகும், நீங்கள் அவங்களோட சேர்ந்து அந்த வேலையை செய்யுங்க. ஒரு மூட்டையை தூக்க சொல்கிறீங்களா, வாடா ஆளுக்கு ஒரு கை பிடிப்போம், அப்படி செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்கன்னு கேட்டால், உங்கள்கிட்ட வந்து வேலைக்காரர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ரொம்ப திட்டுறது, அசிங்கமாக திட்டுறதுக்கு என்ன வேலை இருக்குது, அது அடிக்கிறது கூடான்ட்டாங்க, இது திட்டுறதே கூடான்னு வருது பாருங்கள். திட்டுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லா, நீ ஒரு மடைப்பயிலாக இருக்கேங்கிறாங்க, நீ ஒரு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஜாஹிலியத்து இருக்குது, மூடத்தனம் இருக்குது என்று சொல்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் அந்த வேலைக்காரங்களை வந்து இழிவாக திட்டுறாங்களோ, வேலைக்காரங்களை கூட நம்ம திட்டுற நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. இந்த புருஷுவாக்கள் மாதிரி நம்ம இஸ்லாத்துலேயே நிறைய பேர் சில பகுதிகளில் மிட்டா மிராஸ் மாதிரி இருப்பாங்க. மிட்டா மிராசன் என்னவோ தேவலோகத்தில் இறங்கின மாதிரி உயர் ஜாதிமா இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஜாதிமாக நினைத்து கொண்டு கீழ்த்தட்டு மக்களையெல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப அசிங்கமாக கூப்பிடுவார்கள். பெரிய ஆளாக இருப்பான், அவன் 75 வயசுக்காரனாக இருப்பான், 25 வயசு உள்ளவன் வந்து ஒரு பாடான்னு பேரை சொல்லி கொடுப்பான், டே அப்படின்னு சொல்லி. இப்படி கூப்பிடுற பழக்கமெல்லாம் வேறு சமுதாயத்தை நீங்கள் அதிகமாக காணலாம். நம்ம சமுதாயத்திலே அங்கேருந்து வந்த பிறகு மாறலை. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி சில பகுதிகளில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் நடக்க முடியாது. கீழே உள்ளவனை வந்து திட்டுறதுலாம் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து திட்ட முடியாது. வேறவனுக்கு அவனுக்கு சட்டம் இல்லை, அவன் எப்படி வேணால் நடந்துட்டு போயிடலாம். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நடக்கலாமான்னா நடக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன அறிவுரை சொன்னாங்கன்னு கேட்டால், நீ உனக்கு வேலைக்காரன் ஒருத்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா, பர்மனெண்ட்டாக வேலைக்காரன் வச்சுக்கிட்டீங்கள, வேலைக்காரனுக்குள்ள உணவு உன் பொறுப்பு தானே, நீ சாப்பிட்ற உணவு அவனுக்கு கொடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ வீட்டு சாப்பாடுன்னு கொடுத்துட்டீங்க, சாப்பாடு இல்லாமல் வேலைக்கு சேர்ப்போம், காசை கொடுத்து அது ஒரு விஷயம். சாப்பாடு கொடுக்குற மாதிரி வேலைக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாட்டை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் அணியிற ஆடை அவனுக்கு அணிய வேண்டும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் அதே ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்துருக்கேங்கிறார். நான் அணியிற அதே ட்ரெஸ்ஸை ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அறிவுரை எனக்கு சொன்னார்கள். எதுக்கு சொன்னார்கள், நான் வந்து திட்டுனதுக்காக சொன்னார்கள். அதுலேருந்து நான் இதை கடைப்பிடிக்கிறேன், இவருக்கு எந்த வேலையை நான் கொடுக்க மாட்டேன், கஷ்டப்படுத்துகிற வேலை கொடுக்க மாட்டேன், அவர் எல்லாத்தையும் வழக்கமாக சொல்கிறார். இது புகாரியில் 30வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து வேலையாட்களை வந்து அடிக்கிறதும் கூடாது. வேலையாட்கள்ங்கிறது என்ன விளங்கிக்கிறேன்னு, நமக்கு அவங்க துணை செய்கிறாங்க, அவங்களாம் இல்லைன்னு சொன்னால் நாம் முதலாளி கிடையாது. வேலையாட்கள்னு யாரும் இல்லைன்னு சொன்னால் நீங்களே அம்பிட்டு நீங்கள் பார்த்துருவீங்களா, உங்கள்கிட்ட அம்பிட்டு வரையும் பார்க்க முடியுமா? 100 ஏக்கர் நிலம் வச்சுருப்பீங்க, அதில் நீங்களே கலப்பை பிடிச்சி நீங்களே உழுது நீங்களே நாற்று நட்டு நீங்களே களை எடுத்து நீங்களே அறுவடை செஞ்சு நீங்களே தூற்றி எல்லாம் செஞ்சுருவீங்களா? அப்போ அவன்லாம் இருந்தாலும் செய்ய முடியுது. அப்போ அவர்கள்லாம் நமக்கு உதவியாளர்கள் நீ நினைக்கணும். வேலையாட்களை வந்து ஏதோ அவங்க நம்ம கொண்டு வாழ்க்கை நடக்கிறது, அவங்களுக்கு கொண்டு தான் நம்ம வாழ்கிறோம். நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவன்னு நினச்சிங்கன்னா இப்படிலாம் நடத்த மனசு வராது. அவனும் மனுஷன், அவனும் ஆதமுடைய மகன். அவன் ஏழ்மையாக இருக்கிறனால அவன் வேறு ஜாதியாக போயிடுவான். அவன் அந்த ஒரு ஆதமுடைய பிள்ளை தான், நீ ஆதமுடைய பிள்ளை தான். அவன்கிட்ட காசு இருக்கு, அவன்கிட்ட காசு இல்லை. இந்த ஒரு தத்துவத்தை விளங்கி கொள்ளணுங்கிறத நம்ம என்ன புரியணும். அதே மாதிரி வந்து அப்துல் மலிக் பின் மர்வான், அவர் தான் மதீனாவுடைய ஆட்சியாளர் இருக்கிறார். இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் என்ன செய்கிறார், அவர் வீட்டுக்கு வந்து உம்மு தர்தாங்கிறவங்க வந்து அவங்க மர்வானுடைய மனைவியை பார்க்குறதுக்காக வந்து அங்கே தங்குறாங்க. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, அந்த அப்துல் மலிக் என்பவர், அவர் தானே மன்னராக இருக்கார். அப்துல் மலிக் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய ஊழியரை கூப்பிட்றாரு, எங்கள் வாடான்னு கூப்பிட்றாரு போல இருக்கு. அந்த ஆள் கூப்பிட்ட ஒன்று வரல, கொஞ்சம் லேட்டாக வர்றார். லேட்டாக வந்தோன்னே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. எப்போ கூப்பிட்டேன், எப்போ வர்ற அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி இவர் கோவப்பட்டு இருந்துச்சுன்னா ஃபல்லானஹு,
அவர் வந்து சபிக்கிறார். நாசமாக போ, தொலைஞ்சு போ, உருப்படாமல் போன்னு சொல்லும்போது அதை சபிக்கிறார். என்ன சொன்னார்னு தெரியல. சபிக்கிறேன்னா இதுதான் அர்த்தம். சபிக்கிறது என்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சபிக்கிறது. அவர் சபித்து விடுகிறார். சபித்தவனை விடி நைட்டில் இந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த தன்னுடைய தோழியுடைய கணவர் இந்த மாதிரி பேசுவதை வந்து உம்முத்தர்தாங்கிறோம் கேட்டுட்ருக்குறாங்க. சுபுகு ஆனவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட சொல்கிறாங்க, போய் சமயத்துக்குள் லைலா, நேற்று இரவு நான் வந்து காதில் விழுந்துச்சு, லாந்த ஹாதி மக்கஹின தாவுத்தவு, அவரை கூப்பிடும்போது உன் ஊழியரை வந்து நீங்கள் சபிச்சிங்க, என் காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறார், சொல்லிவிட்டு சமீத்து அபத்தர்தா யகூல், என் கணவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக என் கணவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார், கணவர்னா அபுதர்தா, அந்த சல்மான் ஃபாரிசியோட சேர்த்து விட்டாங்களா அவர், என் கணவர் சொல்லியிருக்கிறாரு, லாயக்கூனு லஆனூன ஷுஃபா வலா ஷுஹதா யௌமுல் கியாமா, எவனெல்லாம் சபித்து கொண்டிருக்கிறானோ அவன் கியாமத்து நாளில் யாருக்கும் பரிந்து பேச முடியாது. பரிந்து பேசுகிறவாசல் அடைச்சிருவான் மறுமை நாளில். அதாவது நம்ம சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. இது எடுத்தெடுப்பில் உள்ள விஷயம். அதுக்கு பிறகு என்ன செய்வான்னு கேட்டால், ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் வந்து சிலருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான். சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோன்னு வைங்க, நம்மளை கூப்பிட்டு உன் தெரிஞ்சவன்லாம் இருக்கான்லப்பா, நீ அவனெல்லாம் பார்த்து நீங்கள் என்கிட்ட சிபாரிசு பண்ணு, அவனே அல்லாவே சொல்லுவான். நம்ம என்ன செய்வோம், அந்த அவரை இவரெல்லாம் சிபாரிசு பண்ணுவோம். அது நம்ம சிபாரிசு பண்ணுறதுக்காக விட்றதில்லை, நமக்கு ஒரு கண்ணியம் தர்றதுக்காக வேண்டி அல்லாவே சொல்லி என்ன செய்வான்னு கேட்டால், ஏன்ப்பா மாமா மச்சான்லாம் கிடக்கிறானே, அவனுக்காக என்கிட்ட கேட்க வேண்டியதானு அல்லா சொல்லுவான். அப்போ இவன் போய் என்ன செய்வான், யா அல்லா நான் அவரெல்லாம் விடுதலை செய்யணும்னு கேட்பான். இப்படியான வாய்ப்பு வந்து சொர்க்கத்திற்கு சென்றவர்கள், முந்தி சென்றவர்கள், பிந்தி சென்றவர்களுக்காக வேண்டி ஷஃபாத்து செஞ்சு பல பேரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காதுறாங்கிறாங்க. யார் ஒருத்தன் ஊழியர்களை சபிக்கிறானோ நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் உன்னோட மார்க் கம்மியாக வாங்கி நரகத்தில் கிடப்பான். அல்லாஹ் என்ன செய்கிறான், கம்மியான மார்க் வாங்கின ஆட்களுக்காக வேண்டி முதல் மார்க் வாங்கின ஆட்களை வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு கௌரவத்தை தருகிறான். அந்த கௌரவத்தையும் தருகிறான், அதன் மூலமாக அவனை வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வருகிறான்ன்ற பெரிய கிரேடு தானே. அப்போ உன் சொந்தக்காரங்களாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறன்ற சின்ன விஷயமா? அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து அல்லாஹ் தருவானே. அது யாருக்கு கிடையாதான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லாயக்கூனு லஆனூன, சபிக்கிறாங்க பாருங்கள், அப்படி நாசமாக போ, உருப்படாமல் போ, தொலைஞ்சு போ, ஒன்றுக்காகவும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய சாபம் விடக்கூடியவர்களுக்கு வந்து ஷுஃபா, அவர்கள் பரிந்து பேசக்கூடியவர்களாக ஆக மாட்டார்கள். ஒலா சுகதா, சாட்சி சொல்லக்கூடியவர்கள் ஆக மாட்டார்கள். யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில் அவங்க இந்த மாதிரி செய்ய முடியாது என்று என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, நம்ம ஊழியர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊழியர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, கடுமையாக நடக்கிறோங்கிற பேரில் கட்டுப்பாடாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் வேறு. அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு அவன் தாங்கி கொள்கிற அளவுக்கு உள்ளதாக இருக்கணும். நம்மளை ஒருத்தர் இந்த மாதிரி ரோட்டில் விட்டு திட்டினா நம்ம ஒத்துக்குருவோமா, நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்லாம் உணர்ந்து என்ன செய்யணும், ஊழியர்கள்ட்ட நடக்கணும். ஊழியர்கள்ட்ட நடக்கிற ஊழியர்கள் உரிமை வந்து இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.